வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே எபேசியர் 2வது அதிகாரம் 12 முதல் 16 வரைக்கும் உள்ள பகுதியிலே குறிப்பாக 14வது வசனத்தை நாம் சிந்திக்கலாம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். தேவனுக்கு மனிதனை எவ்வாறு ஒப்புரவாக்கினார் என்று நாம் நேற்று கண்டோம். இன்றைக்கு இரு திறத்தாரையும் எவ்வாறு ஒன்றாக்கினார் என்பதை பார்ப்போம். இரு திறத்தார் என்பது யார், யாரை குறிக்கிறது என்று சொன்னால், யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் ஒரு விதத்தில் தேவனுடைய உடன்படிக்கையை பெற்றவர்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் நியாயப்பிரமாணம் மற்ற சட்ட திட்டங்கள் எல்லாம் அருளப்பட்டன. அப்பேற்பட்ட மக்கள் தங்களை தேவனுக்கு விசேஷித்தவர்களாக எண்ணி அந்த தேவாலயத்திலும் சரி, அதற்கு முன்பாக ஆசரிப்பு கூடாரத்திலும் சரி, அவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த இடத்தை வைத்து கொண்டார்கள். புறஜாதியார் அதன் அருகே நெருங்க முடியாது. எருசலேமில் இருந்த தேவாலயத்தில் பிற்காலத்திலே நாம் பார்த்தோம் என்றால், புறஜாதியார் வந்து வெளியே நின்று ஆண்டவரை ஆராதிக்க முற்பட்ட போது அவர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் மத்தியிலே ஒரு சுவர் எழுப்பப்பட்டிருந்ததாக வரலாறு கூறுகிறது. அந்த சுவரைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகர்த்து போட்டார் என்று சொல்லி எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து என்று சொல்லி இஸ்ரவேலரும் புறஜாதியாரும் ஒருங்கே வரும்படிக்காய் அவர்களை ஒரே சரீரமாக மாற்ற தேவன் விரும்பினார். இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விசேஷித்தமானவர்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு அர்த்தமும் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களின் வாயிலாக தேவன் தம்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த முற்பட்டார். எனவே இஸ்ரவேலர்கள் தங்களை விசேஷித்தவர்களாக எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பினை புறந்தள்ளிய போது புறஜாதியாருக்கான ஆசீர்வாதம் ஏற்படுத்தப்படுகிறது. புறஜாதியார் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களும் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட ஆண்டவர் சிலுவையை தேர்ந்தெடுத்தார். சிலுவையிலே மனுக்குலத்தை தேவனோடு ஒப்புரவாக்கினார் என்று நேற்றைக்கு கண்டோம். இன்றைக்கு இந்த இரண்டு கூட்டத்தையும் ஒருமித்து கூடி வரச் செய்ய அவர்கள் மத்தியில் இருக்கிற நடுச்சுவரை தகர்த்து போட்டு அதை அவர் ஒருமித்து இருவரும் கூடி வரும்படிக்கான ஒரே கூட்டமாக, ஒரே சரீரமாக மாற்றினார். ஆனாலும் கூட அப்போஸ்தலர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆதி திருச்சபையிலே நாம் பார்த்தோம் என்றால் யூதர்கள் மாத்திரமே முக்கியமான ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்து அதற்கென்று அப்போஸ்தலனாகிய பவுலை விசேஷித்த ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு சுவிசேஷகனாக ஏற்படுத்துகிறார். ஆனால் அதற்கு முன்பாக அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அல்லது ஒரு பெரிய தரிசனத்தை பேதுருவுக்கு காட்டி அதன் மூலமாய் பேதுருவை அனுப்பி புறஜாதியாருக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படியான ஒரு வாய்ப்பை பேதுருவுக்கு கொடுக்கிறார். பேதுரு கொர்நேலியுவின் வீட்டுக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அவர்கள் விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். புறஜாதியார் தேவனுடைய சபையிலே ஒரே சரீரமாக ஏற்றுக்கொள்ளப்பட பேதுருவுக்கு தேவன் ஒரு விசேஷித்த தரிசனத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதாயிற்று. புறஜாதியாரை ஆண்டவர் ரட்சித்து தம்முடைய சரீரத்தின் அங்கமாக மாற்றினார். என கண்பானவர்களே, நமக்கும் இப்பேற்பட்ட சரிசமமான வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலரோடு நாம் ஒப்புரவாகுவது
மாத்திரமல்ல தேவனோடும் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் சிந்தித்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்திட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.